அப்படின்னா இந்த வார் டைமில் கோல்டோட ரேட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிச்சு, ரொம்ப ஹைக்கில் போயிட்டு இருந்தது. இப்போ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. ரஷ்யா உக்ரைன் வார் போது கோல்டோட விலை வந்து அப்படியே மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சு. ஈரான் ஈராக் இந்த வார் போது இன்னும் வேகமா ஏற ஆரம்பிச்சு. யூஎஸ் டாலருக்கு நிகரா கோல்டு தான் இருக்க போகுது. யூஎஸ் டாலர் வந்து குறைய போகுது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கரன்சி வந்து இதில் தான் இருந்தது, பவுண்டில் தான் இருந்தது. பிரிட்டன்லேருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி டாலருக்கு மாறிச்சு. இந்த டாலர்லேருந்து திரும்பவும் அவங்கவுங்க கரன்சியில் மாற்றிக்கலான்னு ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுறது நம்மளோட கரன்சியில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு டாலருக்கான தேவைகள் குறைய ஆரம்பிக்கும். இன்னும் இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கா? இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது, இறங்கும். பட் ஆனால் அதோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. 5600 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 5000 வரைக்கும் அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். 500 வந்து ரெண்டாவது சப்போர்ட் லெவல். இந்த டிஜிகோல்டு ஆப்பு நீங்கள் சொன்ன மாதிரி 2 காரணத்தினால நிப்பாட்டிட்டாங்க. ஒன்று, நான் வந்து தங்கத்தை கிராமாக நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன், 10,000 ரூபா நான் இன்றைக்கி போடுறேன் மாத சீட்டு, அதை நான் வந்து கிராமாக நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ அன்றைக்கி என் கையில் என்ன இருக்கணும், 2-3 வருஷம் கழித்து நான் அதை மாற்றும் பொழுது 14,000க்கு வாங்கினது 15,000 கிராம் போயிடுச்சுன்னு கடைக்காரங்க வந்து நஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நமக்கு ஃபினான்ஸ் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் கூட இந்த பயணமானது வந்து தொடரட்டும். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குது. பிகாஸ் என்ன அப்படின்னா, அந்த வார் டைம் அப்படின்றப்போ நிறைய பொருளாதார சிக்கல்கள் தொடர்ந்து எழுறது வந்து வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்றப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார் டைமில் கோல்டோட ரேட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிச்சு, ரொம்ப ஹைக்கில் போயிட்டு இருந்தது. இப்போ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. இந்த ஹைக்குக்கும் டவுன்ஃபாலுக்கும் இடையில என்ன நடக்குது? ஏன் இந்த சேஞ்சஸ்? நல்ல கேள்வி இது. முக்கியமாக கோல்டு குறித்த புரிதலுக்கு இது நிறைய பேருக்கு இது ஒரு விளக்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏன் கோல்டு ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வார் போது கோல்டோட விலை வந்து அப்படியே மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தது யூஎஸ் உக்ரைன், யூஎஸ் ஈரான் ஈராக் இந்த வார் போது இன்னும் வேகமாக ஏற ஆரம்பிச்சது. அப்போது எல்லாருமே என்ன கருதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டாலருக்கு நிகராக கோல்டு தான் இருக்க போகுது, யூஎஸ் டாலர் வந்து குறைய போகுது, அதோட பயன்பாடு இருக்காது. இந்த வாரோட அடிநாதமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன் அதெல்லாம் வந்து 2வது பட்சம். ஃபஸ்ட்டு வெனிசுலாவை பார்த்தீங்கன்னா, வெனிசுலா வந்து சைனா கூட ட்ரேடு எதில் பண்ண ஆரம்பித்தாங்க, நீங்கள் உங்கள் யுவான்லேயே கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி வெனிசுலா சொன்னாங்க. அதனால தான் வெனிசுலா அதிபரை வீட்டில் போது தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்தது இந்த ஈரானோட வார் பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹமாஸ் தீவிரவாதம் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம், நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது 2வது பட்சம். பட் அவங்க வந்து ஈரான் வந்து பெரிய லெவலில் சைனாவோட சேர்ந்துட்டு நாங்கள் வந்து யுவான்லேயே வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால யூஎஸ் டாலருக்கான பயன்பாடுகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால யூஎஸ் டாலரோட பயன்பாடு பெரிய லெவலில் குறைஞ்சது அப்படின்னு அந்த கரன்சி ஷிஃப்டிங் வந்து நடக்குது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கரன்சி வந்து இதில் தான் இருந்தது, டாலரில் பவுண்டில் தான் இருந்தது. பிரிட்டன்லேருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி டாலருக்கு மாறிச்சு. இந்த டாலர்லேருந்து திரும்பவும் அவங்கவுங்க கரன்சியில் மாற்றிக்கலான்னு இப்போ இந்தியா முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுறது இதில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அது பேர் என்ன, நம்மளோட கரன்சியில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க இந்த ஆயில் வாங்கினதே. அதனால நம்மளுக்கு பெரிய லெவலில் லாபமும் கூட. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு டாலருக்கான தேவைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு எல்லாரும் கருதுனாங்க. அந்த தேவை பயன்பாடை வந்து திரும்பவும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வாரோட அடிநாதம். இந்த வாரம் அடிக்கும்போது எல்லாரும் என்ன கருதுனாங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸும் கோல்டை வந்து அடுத்த கரன்சி அப்படிங்கிறதுனால கோல்டை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோல்டை வாங்க ஆரம்பிச்சதுனால கோல்டோட ப்ரைஸு கிடுகிடுன்னு என்ன ஆரம்பிச்சது, ஏற ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லா கண்ட்ரியும் வாங்கினாங்க. இப்போ இந்த வாருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா
திரும்பவும் யூஎஸோட டாலர் தான் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டாலர்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாரி கோல்டுலேருந்து டாலருக்கு எல்லாரும் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆனதுனால கோல்டோட ப்ரைஸு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் பேசிக்கலான ரூல் என்ன அப்படின்னு, ஒரு வார் சிச்சுவேஷன் வரும்பொழுது கோல்டு வந்து ஏறும். ஏன்னா அதுதான் சேஃபஸ்ட் அசட்டு, யாரும் அழிக்க முடியாத ஒன்று அப்படிங்கிறதுனால டாலர் ஏறிச்சு, சாரி அதனால் கோல்டு ஏறிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாறி நடந்துட்டு இருக்கு. அதனால ஏறின கோல்டு விலை இறங்கிட்டு இருக்கு. ஓகே, இன்னும் இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கா? இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது, இறங்கும். பட் ஆனால் அதோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. 5600 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 5000 வரைக்கும் அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். 5100 வந்து ரெண்டாவது சப்போர்ட் லெவல். இந்த 5100 உடைச்சதுன்னா 5000, அதை உடைச்சதுன்னா 4500. இந்த மாதிரி ஒரு 3 சப்போர்ட் லெவல் இருக்குது. 500 எனக்கு உடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தான். அந்த ரேஞ்சு பக்கத்தில் அந்த ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே சார், ஓகே சார். இப்போது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா லிக்யூடிட்டியாக வந்து கோல்டை வாங்குறது தான் வச்சிட்ருக்காங்க. பட் அதில் வந்து செய்கூலி சேதாரம் இந்த மாதிரியான நிறைய லாஸ் ஆஃப் இருக்குது. ஸோ அதர்வைஸ் வந்து வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பாண்டு, டிஜி கோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் செபி ரெகுலேஷனுக்கு கீழே டிஜி கோல்டெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனாலுமே இன்னும் நிறைய பேர் வந்து அந்த டிஜி கோல்டு ஆப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அந்த டிஜி கோல்டு ஆப்பில் வாங்குறது வந்து அவ்வளோ சேஃபாக லிக்யூடிட்டியாக வாங்காமல் இந்த டிஜி கோல்டு ஆப்பு நீங்கள் சொன்ன மாதிரி 2 காரணத்தினால நிப்பாட்டிட்டாங்க. ஒன்று, நான் வந்து தங்கத்தை கிராமாக நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன், 10,000 ரூபா நான் இன்றைக்கி போடுறேன் மாத சீட்டு, அதை நான் வந்து கிராமாக நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் 5 வருஷம் கழித்து அதே கிராமை தான் நான் உங்களுக்கு திரும்பி தரணும். ஸோ அன்றைக்கி என் கையில் என்ன இருக்கணும், அந்த ஸ்டாக்குக்கு அந்த விலைக்கான ஸ்டாக்கு இருக்கணும். ஒருவேளை ஒரு 2-3 வருஷம் கழித்து நான் அதை மாற்றும் பொழுது, இல்லை 12 மாதம் கழித்து நான் மாற்றும் போது 14,000க்கு வாங்கினது 15,000 கிராம் போயிடுச்சுன்னா கடைக்காரங்க வந்து நஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மெயினாக அவங்க அதை நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய கடைகளுமே அதை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஆப் மூலமாக வாங்குறதையே பணமாக தான் வர வைக்கிறாங்க. அது எதில் வர வைக்கிறாங்கன்னு தெரியாமலே நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து ஆர்பிஐயோட கைட்லைன் பிரகாரம் 11 மாதம் என்னவா தான் வாங்குறாங்க, பணமாக தான் வாங்குறாங்க. ஓகே, இது ஒரு பட்சம். இன்னொன்று, இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது ஒரு சில பெரிய நிறுவனங்கள் தவிர்த்து பெரிய சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது இல்லையா? இந்த சின்ன கடைகள் வந்து ஆர்பிஐயோட பயம் என்ன அப்படின்னா, இப்போ 100 பேர் ஒரு கிராம் வாங்குறாங்க அப்படின்னு இந்த 100 கிராமை இவங்க ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கணும். யார்? நகைக்கடை. அப்போ தான் நான் உங்களுக்கு திரும்ப தர முடியும். கண்டிப்பாக. இதை வந்து ஒரு 11 மாதம் தொடர்ந்து கட்டுறாங்கன்னா 1100 கிராமுக்கான தங்கத்தை இவங்க வந்து என்ன பண்ணி வைக்கணும், தனியாக வாங்கி வச்சுருந்தால்தான் இதை தர முடியும். நிறைய பேர் இந்த வட்டியில்லா கடன் மாதிரி ரொட்டேஷனுக்கெல்லாம் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே பிரபலமான ஜுவல்லரி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பாண்டின்னு வச்சுருந்த ஒரு பெரிய ஜுவல்லரி வணக்கம் போட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஓகே, கடையே மூடிட்டாங்க. சரியா? அந்த மாதிரி நிகழ்வுகளும் இருக்குது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் போய் நம்ம முதலீடு கஷ்டப்பட்டு சேர்த்தது சேமிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் நம்ம முதலீடு பண்ணி பணத்தை இழந்துடாமல் அதுக்கு பதிலாக கோல்டு ETF நீங்கள் வாங்கினீங்கன்னா அதே அளவு ஈக்குவலான கோல்டு உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கும் கோல்டு ETFக்கு என்ன வித்தியாசம்? கோல்டு ETFன்னு நீங்கள் வரும்பொழுது அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இன்றைக்கி அந்த 100 கிராமை நான் சொல்கிறேன், அந்த 100 கிராமுக்கு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஃபிசிக்கலாக 100 கிராம் வாங்கி வச்சுருவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்கும்போது அதே ஃபிசிக்கலாக உள்ளதை விற்றுட்டு உங்களுக்கான காசை தந்துட போகிறாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நார்மலான நகை கடைகளுக்கும் உண்டான வித்தியாசம்.